நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்கள ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லிவிட்டு உங்களுடைய ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபை பாஸ்வேர்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அவங்க மொபைலை வாங்கி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சில காரணங்களால் இந்த நெட்ஒர்க்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த நெட்ஒர்க்கோட வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களோட பாஸ்வேர்டு கேட்காமலே அதை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றத சொல்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஒய்ஃபை அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நான் என்னோட நெட்ஒர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரெட்மி 4ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்கை ஃபர்கெட் நெட்ஒர்க் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு அந்த நெட்ஒர்க் ரெட்மி 4ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ உங்களுடைய மொபைலில் ஸ்கேனர் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இம்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்கேனர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இமேஜ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கனெக்ட் டு திஸ் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும். அந்த இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மறுபடியும் யார்ட்டையும் பாஸ்வேர்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டு எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். உங்களுடைய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒய்ஃபைக்குள்ளே போயிருங்க. ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை வந்து ஃபர்கெட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட் மெத்தடு. அதை ஃபர்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கேனர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 4ன்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ஷோ பண்ணிக்க முடியும், எந்தவித எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் இல்லாமல். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி மற்றவங்களுக்கு நெட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்டை வேறு யாரும் நீங்கள் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருப்பீங்க. அதை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த நெட்வொர்க்கை எப்படி பிளாக் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டிங் டிவைஸ்லாம் குறைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கனெக்டிங் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்கணுங்களோ அந்த லிஸ்ட்டை தவிர வேறு யாருக்கு இருந்தாங்கன்னா அந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் நவ், அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும் கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிவைஸ் வந்து பிளாக் லிஸ்ட்டில் வந்துட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் வேணும்னா அன்பிளாக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களால இந்த நெட்வொர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் மொபைலில் ரீசெட் இல்லது ஃப்ளாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஹாட்ஸ்பாட்னு இருக்கும். அதை அந்த ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.